ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்ப்புக்குரிய கொஸ்டின் ஆன்சர் ஹிஸ்டரிக்கு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இதுல வந்து யூனிட் 5ல மாடல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்டர்டே வந்து நமக்கு கொஸ்டின் குடுத்திருந்தோம். அதோட ஆன்ஸர தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். பஞ்சாபில் பெருங்கிளர்ச்சி பரவாமல் பார்த்துக் கொண்ட ஆங்கிலேய தளபதி யார்? பஞ்சாப்ல வந்து பெருங்கிளர்ச்சி வந்து பரவாமல் பார்த்துக் கொண்ட ஆங்கில தளபதி யாருன்னா, சர் ஜான் லாரன்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து பெருங்கிளர்ச்சி பரவவிடாமல் பார்த்துக்கிறாங்க. சாம்பல் பள்ளத்தாக்குக்கு தப்பிச் சென்ற தாந்திய தோப்பை காட்டிக் கொடுத்தவர் யார்? அப்படின்னா மான்சிங். சாம்பல் பள்ளத்தாக்குக்கு தப்பிச் சென்ற தாந்தியா தோப்ப வந்து காட்டிக் கொடுத்தவங்க யார்? அப்படின்னா மான்சிங் தான் காட்டிக் குடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 1857ன் பெருங்கலகத்திற்கு முக்கிய காரணங்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டல்ஹௌசி பிரபுவின் நாடிணைப்பு கொள்கை தான் அதுல முக்கிய காரணமா இருக்கு. நெறைய காரணங்கள் இருக்கு. பொருளாதார காரணங்கள் இருக்கு, அரசியல் காரணங்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க என்ஃபீல்டு துப்பாக்கிய அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி பல காரணங்கள் இருக்கு. இது முக்கியமா உள்ளேயே வந்து ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருந்த காரணம் எதுன்னா, டல்ஹௌசி பிரபுவோட அந்த நாடிணைப்பு கொள்கை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இந்தியா முழுமைக்கும் ஒரே ரயில்வே, ஒரே தந்தி, ஒரே சட்ட நிர்வாக முறை அமைப்பு தான். அதேபோல ஒரே மதம், அது கிறிஸ்துவ மதம் என்று கடிதம் எழுதியவர் யார்? அப்படின்னா, எட்மண்டின் தான் அப்படி கடிதம் எழுதினார். இந்தியா முழுவதுக்கும் வந்து ஒரே ரயில்வே இருக்குது. ஒரே தந்தி கம்பி இருக்குது. ஒரே சட்ட நிர்வாக முறை இருக்குது. அதே போல தான் ஒரே மதம், அது நம்ம கிறிஸ்துவ மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியவர் யாருன்னா, எட்மண்டின் வந்து கடிதம் எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிலேய பாரசீக போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா, 1856ல நடக்குது. ஆங்கிலேய பாரசீக போர் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா, 1856ல நடக்குது. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஒரு மனிதனின் கையை விட பெரிதாக இல்லாத ஒரு சிறிய மேகம் தோன்றி வர வர பெரிதாகி இறுதியில் வெடித்து நமக்கு அழிவை உண்டாக்கக்கூடும் என்ற கூற்று வந்து யாருடையது அப்படின்னா, கானிங் பிரபு தான் அவ்வாறு சொல்றாங்க. ஒரு மனிதனின் கையை விட பெரிதாக இல்லாத ஒரு சிறிய மேகம் தோன்றி வர வர பெரிதாகி இறுதியில் வெடித்து நமக்கு அழிவை உண்டாக்கக்கூடும் என்ற கூற்று யாருடையது அப்படின்னா, கானிங் பிரபுடையது தான் அந்த கூற்று. நெக்ஸ்ட் பாருங்க. வங்காள குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1859. வங்காள குத்தகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1859. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. லிட்டன் பிரபுவை இந்தியாவின் வைஸ்ராயாக நியமித்த இங்கிலாந்து பிரதமர் யார்? லிட்டன் பிரபு வந்து இந்தியாவின் வைஸ்ராயை நியமித்த இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா, பிரதமர் டிஸ்ரேலி தான் அவ்வாறு நியமிக்கிறாங்க. லிட்டன் பிரபுவோட காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வைஸ்ராயா 1876ல இருந்து 1880 வரைக்கும் அவரு இந்தியாவுல வந்து வைஸ்ராயா இருக்கிறாங்க. யாரு? லிட்டன் பிரபு. நெக்ஸ்ட். என்னுடைய வார்த்தைகளின்படி அல்ல, என்னுடைய செயல்களின்படியே தீர்ப்பு கூறுங்கள் என்று கூறியவர் யாரு அப்படின்னா, ரிப்பன் பிரபு தான். ரிப்பன் பிரபுல குடுக்குற அவர் வார்த்தைகள அது படி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அவரு செயல்படுற அந்த செயல பொறுத்து நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றவரு யாருன்னா, ரிப்பன் பிரபு தான் அவ்வாறு சொல்றார். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. முதல் இந்திய கவுன்சில் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1861ல. முதல் இந்திய கவுன்சில் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா, 1861. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. 1831 நல்லாட்சியற்ற நாடு என்று வில்லியம் பெண்டிங்குரால் இணைக்கப்பட்ட மைசூர், 1881ல் உடையார் அரச வம்ச அரசர்களுக்கு நிரந்தரமாக கொடுத்து உத்தரவிட்டவர் யார் அப்படின்னா, ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு தான் வந்துட்டு அத குடுக்குறாங்க. எப்ப? 1831ல நல்லாட்சியற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் ஒருவால் கைப்பற்றப்பட்ட மைசூர் வந்து 1881ல உடையார் அரச வம்ச அரசர்களுக்கு நிரந்தரமா கொடுத்து உத்தரவிட்டவர் யாருன்னா, ரிப்பன் பிரபு தான். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. 1947 மார்ச் 22ல இருந்து ஆகஸ்ட் 17 வரை இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு. 1947 மார்ச் 22 இருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் இந்தியாவின் வைஸ்ராயா இருந்தவர் யார் அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு தான். இந்திய சுதந்திரம் ஆன பின்னாடி அவர் இருப்பாரு. அவரு சுதந்திர இந்தியாவின் வைஸ்ராயா இருப்பாரு. நெக்ஸ்ட். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின்படி மத்திய சட்டசபையில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 16லிருந்து அதிகபட்சமா எவ்வளவு அதிகரித்ததுன்னா 60 உறுப்பினர்களா கொண்டு வராங்க. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின்படி
மத்திய சட்டசபையில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 16லிருந்து அதிகபட்சமா வந்து எவ்வளவு வரை அதிகரிக்கிறாங்க அப்படின்னா, 60 வரையும் அதிகரிக்கிறாங்க. இந்த மிண்டம் மார்லி சீர்திருத்த சட்டம்ன்றது வந்து 1909ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் காந்திஜியை நேருஜி முதலாக சந்தித்த நிகழ்வு எது அப்படின்னா, 16, 19 லக்னோ ஒப்பந்தம். அதாவது வந்து காந்திஜியை நேருஜி முதலாக சந்திச்ச நிகழ்வு எது அப்படின்னா, 16, 19 லக்னோ ஒப்பந்தம் தான். ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும், அதனை ஏற்றுக்கொண்டது இந்தியர்களுக்கு மதிப்புடையது ஆகாது எனவும், மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்தைப் பற்றி கூறியவர் யாருன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்றாங்க. மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தம் 19, 19 இருக்கு பார்த்தீங்களா? அதத்தான் சொல்றாங்க. இந்த மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தம் வந்து ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும், அதனை ஏற்றுக்கொண்டது இந்தியர்களுக்கு மதிப்புடையதாகாது அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்தியாவில் அலி சகோதரர்கள் தொடங்கிய இயக்கம் எதுன்னா, கிலாபத் இயக்கம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, 1920ல தொடங்குறாங்க. அலி சகோதரர் கிலாபத் இயக்கம். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. அமைதி மற்றும் அகிம்சை வழியில் சுயராஜ்யம் அடைவதை குறிக்கோளாகக் கொண்டு 1920ல் காந்தியடிகள் மேற்கொண்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம். 1920லிருந்து 1922 வரைக்கும் கொண்டு வராங்க. அமைதி மற்றும் அகிம்சை வழியில் சுயராஜ்யம் அடைவதை குறிக்கோளாகக் கொண்டு 1920ல் காந்தியடிகள் கொண்டு வந்த இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. சௌரி சௌரா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா, 1922 ஜனவரி 5. சௌரி சௌரா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1922 ஜனவரி 5 அப்படின்றது தான் அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ராவி ஆற்றங்கரையில் இந்திய மூவர் குழுவை ஏற்றுவதற்கு காரணமான மாநாடு எது அப்படின்னா, லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான் 1929. ராவி ஆற்றங்கரையில வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் மூவர் குழு ஏற்றுவதற்கு காரணமான மாநாடு எதுனா, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. 78 தொண்டர்களுடன் காந்தியடிகள் அகமதாபாத்திலிருந்து எங்கு வரை சட்ட மறுப்பு இயக்கத்தின்படி பாத யாத்திரை மேற்கொண்டார் அப்படின்னா, தண்டி வரைக்கும் போறாங்க. குஜராத்ல இருக்கிற தண்டி வரைக்கும் போறாங்க. 78 தொண்டர்களுடன் காந்திஜி அகமதாபாத்திலிருந்து எங்கு வரை அப்படின்னா, தண்டி வரை. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்ற காலம் எதுன்னா, 1930லிருந்து 32 வரைக்கும். 1930 முதலாம் வட்டமேஜை மாநாடு, 1931 இரண்டாம் வட்டமேஜை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டமேஜை மாநாடு. சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுவது மற்றும் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வது என காங்கிரஸ் தேசிய ஒப்பந்த இயக்கம் எது அப்படின்னா, காந்தி இர்வின் ஒப்பந்தம். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 3வது வட்டமேஜை மாநாட்டின் தோல்விக்கான காரணம் என்னன்னா, அதுல வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து யாருமே வந்து பங்கேற்கல. அதனால அது வந்து தோல்வி அடையுது. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்க காரணமான சட்டம் எது அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்க காரணமான சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 1940ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாடு தனிநாடு கோரிக்கை முகமது அலி ஜின்னா வெளியிட்டார் அப்படின்னா, லாகூர்ல தான். எப்ப நடந்துச்சு அப்படின்னா, 1940ல யார் வெளியிட்டாங்கன்னா, முகமது அலி ஜின்னா வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாரு அப்படின்னா, தனிநாடு கோரிக்கையை வெளியிடுறார். முஸ்லிம் லீக் மாநாடு. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. இந்தியர்களை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியவர்னா லின்லித்தோ பிரபு. இந்தியர்களை வந்து 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியவர் யாருன்னா லின்லித்தோ பிரபு. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. 2ஆம் உலகப் போர் முடிந்ததும் இந்தியாவுக்கு நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு மற்றும் அரச பிரதிநிதி நிர்வாக குழுவில் இந்தியர்களுக்கு ஒரு இடம் ஆகிய அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ அப்படின்னா 1940ல. 1939ல வந்து 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு 1940ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதும், இந்தியாவுக்கு நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு மற்றும் அரச பிரதிநிதி நிர்வாக குழுவில் இந்தியருக்கு ஒரு இடம் ஆகிய அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. திவாலாகிக் கொண்டிருக்கும் வங்கியின் பின்ததியிட்ட காசோலை என கிரிப்ஸ் தூதுக்குழுவை வந்து காந்தியடிகள் குறிப்பிட காரணம் என்ன? இத சொன்னது காந்தியடிகள். அது என்ன ரீசன் அப்டின்னா, இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் பற்றிய எந்த அறிவிப்புமே அதுல இல்ல. ன்றதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. திவாலாகிக் கொண்டிருக்கும் வங்கியின் பின்தொகுதியிட்ட காசோலை என்று கிரிப்ஸ் தொழும்போது காந்தியடிகள் குறிப்பிட காரணம் வந்து, இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்றதுனால அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. 2ஆம் உலகப் போரின் முடிவில் இங்கிலாந்தில் தொழிற்கட்சி வெற்றி பெற்று யார் தலைமையில் ஆட்சி அமைந்ததுன்னா, கிளமெண்ட் அட்லி தலைமையில தான் ஆட்சி அமைக்கிறாங்க. 2ஆம் உலகப் போரின் முடிவில் இங்கிலாந்துல வந்து தொழில் கட்சி வெற்றி பெறுது. அப்ப யார் வந்து அங்க பிரதமர் ஆகுறாங்கன்னா, கிளமெண்ட் அட்லி. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. பெதிக் லாரன்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர் மற்றும் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் ஆகிய 3 பேர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு ஒண்ணு வந்து இந்தியா வருது. எப்போ வருது அப்படின்னா, 1946ல வருது. பெதிக் லாரன்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர் மற்றும் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் ஆகிய 3 பேர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு எப்பொழுது இந்தியா வந்ததுன்னா, 1946. 1857 கிளர்ச்சிக்கு உடனடி காரணம்.
சடனா எல்லாம் வந்து ஒரு ஒரு கொதிப்பு நிலையில இருக்குது. ரைட். அத ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்ற மாரி புதிய என்ஃபீல்டு வகை துப்பாக்கி தான் வந்து உடனடி காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. டெல்லி அரண்மனையை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் யாரை டெல்லியின் பேரரசராக அறிவித்தனர் அப்படின்னா, 2ஆம் பகதூர் சரவ தான் அறிவிக்கிறாங்க. டெல்லி அரண்மனையை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் யாரை டெல்லியின் பேரரசாக அறிவித்தனர்? 2ஆம் பகதூர் ஷாவ தான் அறிவிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. 1857 கிளர்ச்சியை இந்திய சுதந்திர போர் அப்படின்ட்டு நூலா வெளியிட்டவர் என்ன? வி.டி. சவார்கர் தான் வெளியிடுறாரு. 1857 கிளர்ச்சியை இந்திய சுதந்திர போர் என்ற நூலா வெளியிட்டவர் யாருன்னா, வி.டி. சவார்கர் தான் வெளியிடுறாங்க. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் கானிங் பிரபு எப்பொழுது கொண்டு வந்தார்? 1856 ஜூலை 25ல தான் கொண்டு வராரு. யாரு கொண்டு வரதுன்னா கானிங் பிரபு. என்ன சட்டம் அப்படின்னா, இந்து விதவைகள் மறுமண சட்டம். கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. இந்திய கவுன்சில் சட்டம் யார் காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா, அதுவும் வந்து கானிங் பிரபு காலத்துல தான் இயற்றுறாங்க. 1861ல இயற்றுறாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் யார் காலத்துல இயற்றப்பட்டதுன்னா, கானிங் பிரபு காலத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. இந்திய மொழி அச்சகச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878. இந்திய மொழி அச்சகச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. அலிகார் கல்லூரி அமைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா, சர் சையது அகமது கான் தான் காரணமா இருக்கிறாங்க. அலிகார் கல்லூரி அமைக்க காரணமா இருந்தது சர் சையது அகமது கான். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் ஏகாதிபத்திய காலம் எது அப்படின்னா, 1858ல இருந்து 1905 வரைக்கும். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் ஏகாதிபத்திய காலம் அப்படின்னு சொன்னோம்னா, 1858ல இருந்து 1905 வரைக்கும். ஜார்ஜ் பிரெடிங்ஸ் சாமுவேல்ஸ் என்று இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா, ரிப்பன் பிரபுவுக்கு தான் அவ்வாறு ஒரு இயற்பெயர். ஜார்ஜ் பிரெடிங்ஸ் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா, ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1980ல இருந்து 84 வரைக்கும் இருக்கிறாங்க. ரிப்பன் பிரபு வந்து இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1980 டு 84. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. முதல் தொழிற்சாலை சட்டம் எப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னா, 1881ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. இந்திய அரசு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1935. இந்திய அரசு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா, 1935. கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில் ஹண்டர் குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா, 1882ல. ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்துல வந்து ஹண்டர் குழு வந்து 1882ல அமைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னா, 1931ல தான் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின்படி தான் வந்துட்டு காந்திஜி வந்து 2ஆம் வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. 3 வட்டமேஜை மாநாட்டிலுமே காந்திஜி வந்து ஒரே ஒரு வட்டமேஜை மாநாட்டில தான் கலந்துக்குவாங்க. அது 2வது வட்டமேஜை மாநாடு. அம்பேத்கர் வந்து 3 வட்டமேஜை மாநாட்டிலுமே கலந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா, அன்னிபெசன்ட் அம்மையார். நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னா, அன்னிபெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. பாலங்கார் திலகர் மறைந்த ஆண்டு 1920. பாலங்கார் திலகர் மறைந்த ஆண்டு 1920. கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் தொடங்கப்பட்ட கட்சி எது அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி தான். சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் தொடங்கப்பட்ட கட்சி எதுன்னா, சுயராஜ்ய கட்சி. 1923 இருந்து 1925 வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. 1929ல லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் நடைபெறுது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் நடக்குது. 1928ல யார் தலைமையில காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அப்படின்னாக்கா, மோதிலால் நேரு தலைமையில நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா, 1935. கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா, 1935. இந்திய அரசு சட்டம் எதுனாலும் 1935. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்க கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.